ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹோம் டவுன் ரொமான்ஸ் சீரீஸ் எபிசோட் 2 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போம்னா, ஷீ கிளாவோட வீட்டுக்குமே வந்திருப்பாங்க. அப்போது அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, கிளாவ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ அவங்களுமே சொல்கிறாங்க கிளாவ் கடைக்கு போயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிறவங்களுமே சொல்கிறாங்க. அப்போது ஷீ அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சமைக்கிறீங்க? இந்த சமைக்கிற ஸ்மெல்லு, அதோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கே, என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எலியே கிரில் பண்ணி வச்சிருக்காங்க. அத ஷீயோட முகத்துக்கு முன்னாடி வந்து காட்டுறாங்க. அத பார்த்ததும் ஷீ ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. எது எலியா? எலிய சமைச்சிருக்கிறீங்களா? அதுவும் அந்த ஃபுல் எலி, அந்த தலை, வால் மொதற்கொண்டு அது அப்படியே இருக்கு. அத பார்த்ததும் ஷீ அப்படி பயந்து போய் ஓடுறாங்க. உடனே அங்க வேலை செய்றவங்க சொல்றாங்க, "இரு வெயிட் பண்ணு. சாப்பிட்டுட்டு போலாம். எங்க போகுற?" அப்படின்னு கேட்கவும், ஷீ சொல்றாங்க, "இல்ல, இல்ல. எனக்கு பசிக்கல. எனக்கெல்லாம் வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதும்ன்னு சொல்லி அங்கருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது. நம்ம இப்பவே கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட செருப்பெல்லாமே எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பவும், கரெக்ட்டா அப்போ கிளாவ் வராங்க. "நீ இப்ப எங்க போற இவ்ளோ வேகமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம்." அப்படின்னு கிளாவ் சொல்றாங்க. உடனே ஷீ நினைக்கிறாங்க, "எது? அந்த எலியையா? அந்த எலிய நான் சாப்பிடுறதா?" அப்படின்னுட்டு அவங்க நினைக்கவும் சொல்றாங்க, "இல்ல, என்னால முடியாது. நான் கிளம்புறேன்." அப்படின்னு போகவும் கிளாவுமே தடுக்குறாங்க. "இல்ல, நீ போகக்கூடாது. நம்ம 2 பேருமே இப்போ ஒரு என்கேஜ்டு கப்புல் இல்லையா? ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் சாப்பிடணும். வா சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளாவுமே கூப்பிடுறாங்க. ஷீ அங்கேருந்து போகிறதுக்காக இப்படி தடுக்கும்போது 2 பேருமே அந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கிளாவுமே சொல்லிட்டாங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஷீயுமே வந்து சாப்பிடுறதுக்காக வர்றாங்க. அப்போ அங்க வேலை செய்றவங்க அந்த சமையல் எல்லாத்தையுமே எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க. "இங்க பாரு, நான் என்ன சமைச்சிருக்கேன், எலிய கிரில் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அத டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அத பார்த்ததுமே ஷீக்கு ஒரு பயம், இன்னொரு பக்கம் அப்படி வாமிட் வருது. அத அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த டிஷ்ஷு, அது என்னன்னா தவளையே பாயில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு பவுல்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பவுல பார்த்தா அந்த தலையே இல்லாம முண்டமா அப்படி 4 தவளை வந்து இருக்குது. அத பார்த்ததும் அவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த ஷீக்கே அப்படியே வாமிட் வருது. வாய் அப்படி பொத்திக்கிறாங்க. அவங்க அத பார்க்க பார்க்க அவங்களுக்கு அந்த வாமிட்டிங் ஃபீல் அப்படி வந்துகிட்டே இருக்கு. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க கைய வச்சு அப்படியே வாய மூடிக்கிட்டு "ஒ ஒ" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. கிளாவு சும்மா விடுவாங்களா? மறுபடி ஒரு பிளேட்ல கொஞ்சோண்டு சாப்பாட வச்சு அதுக்கு மேல அந்த கிரில் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எலிய அப்படி மேல அப்படி ஃபுல்லா அப்படி கொண்டு வைக்கிறாங்க. "இந்தா நீ சாப்பிடுன்னு" சொல்லிட்டு ஷீயோட பக்கத்துல வைக்கவும், அதுக்கு மேல பொறுமையா இருந்தாங்க. அதுக்கு மேல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே எழுந்து ஓடுறாங்க. வாய மூடிக்கிட்டே எழுந்து ஓடுறாங்க. வாமிட் வருது அவங்களுக்கு அத எல்லாத்தையுமே பார்க்கும்போது. உடனே எழுந்து ஓடாம இவங்க 2 பேருமே பார்த்து சிரிக்கிறாங்க. அப்ப அந்த வேலை செய்றவங்க சொல்றாங்க, "நீ எதுக்காக இப்படி அவள டீஸ் பண்ற? ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், கிளாவ் சொல்றாங்க, "அவ இங்க கிராமத்துல இருக்கிறவங்கள ரொம்பவே சீப்பா நினைக்கிறா. கொஞ்சம் தாழ்வா பேசுறா. அதனால தான் இப்படி பண்ணேன். இது அவளுக்கு தேவைதான்னு" சொல்லிட்டு கிளாவுமே சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே வேலை செய்றவங்களும், "இல்ல, அவ ரொம்பவே நல்ல பொண்ணு தான்." அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்றாங்க. இங்க ஷீ வாமிட் எடுத்துட்டு ரொம்பவே டயர்டா வர்றாங்க. அத பார்த்துட்டு கிளாவ் கேட்குறாங்க, "நீ இப்போ ஓகேவா?" அப்படின்னு கேட்கவும், "இல்ல, நான் ஓகே இல்ல. நான் இப்போ வீட்டுக்குமே போகணும்." அப்படின்னு சொல்லவும், கிளாவ் சொல்றாங்க, "இல்ல, நீ சாப்பிட்டுட்டு போ." அப்படின்னு சொல்றாங்க. "எது? சாப்பாடா? மறுபடியுமா? அந்த எலிய சாப்பிடணுமா என்னன்னு?" சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. "இல்ல, இங்க பாரு, உனக்காக டிஷ் நெறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்னு." சொல்லவும் ஷீ அந்த டேபிள பார்க்குறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு புடிச்ச ஐட்டம் இருக்கு. அது ஒரு நான்வெஜ் தான். பட் நான்வெஜ் என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு நண்டோ இல்லன்னா எறாவோ ஏதோ ஒண்ணு இருக்குது. அத பார்த்ததும் ஷீயுமே ரொம்பவே ஹேப்பியா சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்றாங்க. அப்ப கிளாவ் சொல்றாங்க, "இங்க பாரு, கிராமத்துல வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும். உனக்கு பிடிக்காதது, உனக்கு பழக்கமே இல்லாதது அப்படிங்கிறதுக்காக இங்க நாங்க பண்றது எதுவுமே தப்பு கிடையாது, சரியா? இதுதான் எங்களோட வாழ்க்கை முறை. நாங்க இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீ அத தப்பாவோ, இல்லாட்டினா வித்தியாசமா நினைக்கக்கூடாது, ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷீ கிட்டயுமே சொல்லவும், ஷீயுமே "சரி, ஓகே. எனக்குமே புரியுது." அப்படின்னு சொல்லிட்டு கிளாவ் கிட்ட சொல்றாங்க. ஷீ உடனே அங்கருந்து 2 ஸ்பூன எடுத்து தொடச்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க.
அந்த பிளேட்ல இருக்கிற ஒரு நான்வெஜ்ஜ குத்தி கொலை பண்ற மாதிரி அந்த ஃபோர்க்க வச்சு குத்துறாங்க. அத பிச்சு எடுக்க முடியல. ஸோ அப்படி பிச்சு எடுக்கிறதுக்காக அப்படி ட்ரை பண்ணும்போது, அதில மசாலா இருக்குல்ல, அந்த மசாலா ஷீயோட கழுத்தில அப்படி வந்து படுது. உடனே இத பார்த்த கிளாவு அப்படி சிரிச்சுக்கிட்டே, "உனக்கு இன்னுமே சரியா சாப்பிட தெரியலன்னு" சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர எடுத்து அத தொடச்சு விடுறாங்க. அப்பவும் அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஷீ சொல்றாங்க, "என்ன, எங்க அம்மா தான் இந்த மாதிரி கெடுத்து வச்சிருக்காங்க. என்ன ஒரு இளவரசியா தான் வீட்ல வளர்த்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அப்படிதான் இருந்தேன். அழகா ட்ரெஸ் பண்ணிப்பேன், சாப்பிட்டு வீட்லயே தான் இருப்பேன். வேற எங்கேயுமே போக மாட்டேன். ஆனா, இப்ப சடனா இது எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. அப்படின்னா, அது யாரோட தப்பு? அது அவங்களோட தப்பு தானே! இதுல என்னோட தப்பு இல்லல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "இதுல என்னோட தப்பு இல்ல தானே! நீ என்ன நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு க்ளவ் கிட்ட கேட்குறாங்க. உடனே அதுக்கும் அவங்களே பதில் சொல்றாங்க. "நீ என்னோட ஃபியான்சி, ஸோ எனக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு க்ளவ் கிட்டயுமே சொல்றாங்க. உடனே க்ளவ் சொல்றாங்க, "இனிமேல் நான் உன்ன பார்த்துக்கிறேன். உனக்கு எந்த ஒரு தப்பும் நடக்காம நான் உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லவும், ஷீ அப்படியே க்ளவ பார்க்குறாங்க. உடனே க்ளவுக்கு கொஞ்சம் வெட்கமாயிருது. "என்னடா இது! நம்மளா இந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லிட்டா, நம்மளா இப்படி பேசிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுக்குமே ஒரு வெட்கம் வந்து அப்படியே தலைய திருப்பிக்கிறாங்க. உடனே ஷீ கேட்குறாங்க, "நீ இத எதுக்காக சொன்ன? இந்த சிச்சுவேஷன்ல நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக சொன்னியா? இல்லாட்டினா உண்மையாவே சொன்னியா?" அப்படின்னு கேட்கவும், க்ளவ் சொல்றாங்க, "நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒரு வேளை ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணி ஃப்யூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ கிடையாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுமே சொல்றாங்க. அப்போ க்ளவுக்குமே ஒரு கால் வருது. அவங்க அதையுமே எடுத்து பேசுறாங்க. உடனே ஷீ கிட்ட சொல்றாங்க, "நீ சாப்பிடு. நான் இப்போ உடனே கிளம்பணும். கிராமத் தலைவர் வந்து என்கிட்ட கொஞ்சம் பேசணுமா. ஸோ நான் இப்போ போறேன்னு" சொல்லிட்டு க்ளவுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்க ஷீ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்க கார் ஸ்டார்ட் ஆகல. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா அவங்க காரு ஸ்டார்ட்டே ஆகல. உடனே க்ளவுக்குமே கால் பண்றாங்க. க்ளவ் அப்போ அந்த காலையுமே அட்டெண்ட் பண்ணல. ஸோ ஷீக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. அப்ப அந்த பக்கமா அந்த குட்டி பையன் வர்றான். அந்த குட்டி பையன்கிட்ட கேட்குறாங்க, "நீ இப்ப எங்கடா போற?" அப்படின்னு சொல்லவும், அவன் சொல்றான், "நான் என்னோட பாஸ பார்க்கறதுக்காக போறேன்." அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க ஹேண்ட்பேக் எடுத்து அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து காச எடுத்து அந்த பையன்கிட்ட குடுக்குறாங்க. உடனே அவன் பார்க்குறான், "என்ன இது? ஆச்சரியமா இருக்கு. நீ இப்போ ரொம்பவே ஜீனியஸ் ஆயிட்ட போலயே." அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்றான். அப்போ ஷீக்கு க்ளவ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. "நீ மறுபடியும் அந்த குட்டி பையன பார்த்தா, நீ அவன்கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்க." அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஞாபகத்துக்கு வந்ததும், மறுபடியும் இன்னுமே கொஞ்சம் காசு எடுத்து அந்த குட்டி பையன்ட்ட குடுக்குறாங்க. அவன் யோசிக்கிறான், "என்னடா இது! எப்பவும் ஒரு ரூ. 100 தர்றதுக்கே யோசிப்பாளே! இப்ப என்ன நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஷீகிட்டயுமே சொல்றான். "சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி ஷீகிட்ட கேட்கவும், ஷீமே சொல்றாங்க, "என்னோட காரு ரிப்பேர் ஆயிருச்சு. இந்த விஷயத்த நீ க்ளாவ் கிட்ட சொல்லு." அப்படின்னுட்டு அந்த பையன்கிட்டயுமே சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் க்ளாவ் ஒரு மெக்கானிக்க வர சொல்லி அந்த காரையுமே செக் பண்ணி பார்த்துட்டுருக்குறாங்க. அப்போ அந்த மெக்கானிக் சொல்றாரு, "இந்த காரு இங்க வச்சு சரி பண்ண முடியாது. கண்டிப்பா கடைக்கு தான் எடுத்துட்டு போணும்னு" சொல்லிட்டு க்ளாவுக்கிட்டயுமே சொல்லவும், க்ளாவு அத ஷீ கிட்ட சொல்றாங்க, "கார இங்க வச்சு சரி பண்ண முடியாது. ஸோ அத சரி பண்ணி உன்னோட வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க." அப்படின்னு சொல்லவும், ஷீ சொல்றாங்க, "அப்படின்னா நான் இன்னைக்கு எப்படி வீட்டுக்கு போறதுன்னு?" சொல்லிட்டு க்ளாவ் கிட்ட கேட்குறாங்க. உடனே க்ளாவுமே, "சரி வா, நான் உன்ன வீட்ல ட்ராப் பண்றேன். என்னோட கார்ல போகலான்னு" சொல்லிட்டு ஷீயையுமே அழைச்சிட்டு போறாங்க. அப்போ ஷீ சொல்றாங்க, "நீ இந்த ட்ரெஸ்ல தான் வரப்போறியா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஏன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. உன்ன வீட்ல வந்து ட்ராப் பண்றதுக்கு இது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுமே சொல்லவும், ஷீ சொல்றாங்க, "நான் ஏதாவது சொன்னா நீ தப்பா பேசுறேன் அப்படின்னு நீ தப்பா பேசுறேன்னு சொல்லுவ. இல்லன்னா உன்ன தரக்குறைவா நான் பேசிட்டேன் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா, ஒரு விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்க. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில ஒரு மனுஷன் போடுற ட்ரெஸ்ஸ வச்சு தான் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னுட்டு அவன ஜட்ஜுமே பண்றாங்க. இத மட்டும் உன்னால இல்லன்னு சொல்ல முடியுமா? நீ வீட்ல இருந்த வரைக்கும் ஓகே. பட் வெளியில வரும்போது எந்த ட்ரெஸ் கரெக்ட்டா இருக்குமோ அந்த ட்ரெஸ்ஸையுமே போட்டுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதுக்கு க்ளவ் சொல்றாங்க, "எப்படியும் என்னை இந்த ட்ரெஸ்ஸ பார்த்து யாராவது ஒருத்தர் கலாய்ச்சாங்கன்னா, நீ அந்த கூட்டத்தில சேர்ந்துப்ப தானே? உண்ம தானே, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குமே "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டவும், அவங்க வீட்டுக்குமே கொண்டு வந்து விட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்புறாங்க.
ஷீ அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போகவும் அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஷீயை பார்த்ததும் கேட்குறாங்க, உன்னை இப்போ யார் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனது அப்படின்னு கேட்கவும் ஷீ அமைதியாகவே இருக்காங்க. மறுபடியும் கேட்குறாங்க அவங்க அம்மா, நான் கேட்குறேன்ல, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. யார் உன்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கேட்கவும் ஷீ சொல்கிறாங்க, நான் யாரை பார்க்கறதுக்காக போனேன்னா அவங்க தான் இப்போ என்னை விட்டுட்டுமே போனாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா கோவப்படுறாங்க. நீ இப்போ யார் கூட இருக்க, யார் வந்து உன்னை விட்டுட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயம் மட்டும் கிளாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது? இத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷீ மேல கோவப்படுறாங்க. உடனே ஷீ சொல்றாங்க, என்னம்மா நீங்க எப்பவுமே கான்ட்ராக்ட பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களா? அத பத்தி மட்டும் தான் கவலைப்படுவீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லே? என்ன நினைச்சு நீங்க கேர் பண்ணிக்கவே மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க அப்பா, இன்னொரு பக்கம் அவங்க தங்கச்சி எல்லாருமே வர்றாங்க. எல்லாருமே ரெடி ஆயிட்டு பக்காவா கிளம்பி வர்றாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்றாங்க, "சரி வாங்க, எல்லாருமே கிளம்பியாச்சா? நம்ம இப்போ இங்கேருந்து போகலாமா?" அப்படின்னு சொல்லவும், ஷீ கேட்குறாங்க, "ஆமா. இப்போ நீங்க எல்லாருமே எங்க கிளம்பியிருக்கீங்க? எங்க போக போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க தங்கச்சி சொல்றாங்க, "இந்த லீஸ் நல்லபடியா முடிஞ்சது. இதுக்காக ரொம்பவே வேலை செஞ்சிருக்கோம். ஸோ அதுக்காக வெளியில சாப்பிட போறோம்." அப்படின்னு சொல்லவும், ஷீக்கு கொஞ்சமே கஷ்டமா இருக்கு. உடனே அவங்க அம்மாவுமே பக்கத்துல வந்து, "சரி ஓகே, நீயுமே வர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு கூப்பிடுறாங்க. எது? நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. அதனால இப்போ இத செலிப்ரேட் பண்றதுக்காக போறீங்களா? அதுவும் என்ன விட்டுட்டு போறீங்களா என்ன? இந்த லீஸ் கிடைச்சதுக்கு காரணமே நான் தான். இது எல்லாமே என்னால தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மா சொல்றாங்க, "ஆமா, நாங்க யாருமே அத இல்லன்னு சொல்லல. நாங்க கிளம்பும்போது நீ வீட்ல இல்ல. அதனால தான் உன்னை கூப்பிட முடியல. இது எல்லாமே சடனா தான் நாங்க எல்லாருமே பிளான் பண்ணோம். இப்போ நீ வீட்டுக்குமே வந்துட்டல்ல, நீ போயிட்டு குளிச்சு கிளம்பிட்டு வா. நம்ம எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க நடக்கிறத பார்த்ததும் ஷீக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தன்னை விட்டுட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க அப்படின்னுட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அவங்களுக்கு அழுகை வருது. கண் எல்லாமே அப்படியே கலங்கி போய் நிக்குது. அப்போ ஷீ சொல்றாங்க, இந்த வீட்ல நான் யாரோ தானே. என்னை எதுக்காக யாருக்குமே பிடிக்கல. ஆனா நான் அப்படி நினைக்கல தெரியுமா? எதுக்காக நீங்க 2 பேரும் என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? ஏன் வெறுக்கிறீங்க? நான் அப்படி என்ன பண்ணுனேன்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அவங்க அம்மாவோட கைய தட்டி விட்டுட்டு அங்கருந்து போறாங்க. அப்படியே அழுதுகிட்டே போறாங்க. அவங்க ரூமுக்கு போய்ட்டும் அத நெனச்சு நெனச்சு ரொம்பவே அழுகுறாங்க. இங்க இந்த பக்கம் இவரு அப்பா என்ன சொல்றாருன்னா, அவ அழுதுட்டு போறா. சரி புள்ளைய கன்வின்ஸ் பண்ணி நம்ம எல்லாரும் ஒண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, சரி அவ இப்படிதான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவள விடுங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா போலாம். அவ கூட வந்தா எப்படியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லவும், எல்லாருமே எதுவுமே சொல்லாம அப்படியே கிளம்பி போறாங்க. எங்க ஷீக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த வீட்ல தன்னை ஒரு தனி ஆளா எல்லாருமே வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு பாருக்கு போறாங்க. அங்க தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பும்போது ரோட்ல ஒரு அழகான ஃபேமிலிய பார்க்குறாங்க. ஒரு 2 பெண் குழந்தை, அவங்க அம்மா, அப்பா. ஜாலியா பேசி சிரிச்சுட்டு நடந்து வராங்க. அப்போ அவங்க கையில ஒரு பூனைக்குட்டியுமே வச்சிருக்காங்க. அந்த பூனைக்குட்டிய பார்த்ததும் ஷீக்கி வீட்ல இருக்கிற அந்த பூனைக்குட்டி ஞாபகத்துக்கு வருது. உடனே அங்கேருந்து வேகமா கிளம்புறாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டா கிளம்பி வராங்க. அவங்க ஆல்ரெடி குடிச்சிருக்காங்க. அந்த குடிச்ச மயக்கம் வேற ஒரு பக்கம் இருக்கு. ஸோ அப்படி ஃபாஸ்ட்டா போகும்போது சடனா ஒரு இடத்துல காரையுமே நிறுத்துறாங்க. அந்த கார் அங்க அப்படியே நிக்குது. இங்க இன்னொரு பக்கம் அவங்க வீட்ல இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மறுபடியும் அந்த கிராமத்து தலைவர் அவரு கால் பண்றாரு. "நீ உடனே வா" அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க கார் எடுத்துட்டு போறாங்க. கிளாவு கார்ல வரும்போது அந்த கிராமத் தலைவர் சொன்னத நெனச்சு பார்க்குறாரு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ நீ கொஞ்சம் வேகமா வா, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும், கிளாவுமே ரொம்பவே வேகமா போயிட்டுருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு கார் ஒரு ஓரத்துல நிக்குது. உடனே இது ஷீயோட கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த காரோட கதவ தட்டுறாங்க. "நீ ஓகேவா இருக்கியா?" கதவ தொறன்னு சொல்லி தட்டவும் ஷீயுமே எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. "ஆமா, இங்க நீ எப்படி வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த கிராமத்து தலைவர் தான் எனக்கு கால் பண்ணாரு. அவர் உன்ன நெறைய டைம் கூப்ட்டுருக்காரு. பட் உனக்கு கேட்கல. நீ எழுந்துக்கலன்னு சொன்னவும் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. இந்த ஏரியால ஒரு ஃபேன்சி கார் ஒண்ணு இங்க நிக்குது அப்படின்னு சொல்லவும் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு.
இந்த பக்கம் இந்த மாதிரி கார் யாருமே ஓட்டிட்டு வர்றது கிடையாது அப்படின்னு சொன்னதும், நான் உன்னை வேகமாக பார்க்கறதுக்குமே வந்தேன். ஆமாம், நீ இப்போ இங்கே என்ன பண்ணுற, என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஷீ சொல்கிறாங்க, நான் நல்லா குடிச்சிருந்தேன், அதனால் எனக்கு தூக்கம் வந்துருச்சு, என்னால் இந்த காரை ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லவும், கிளாவ் உடனே சரி வா நீ பக்கத்து சீட்டில் இரு, நான் கார் ஓட்டுறேன், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஷீயை எழுந்து அந்த பக்கத்து சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ உட்கார வச்சுட்டு அவங்க குடிச்சிருக்காங்க. ஸோ தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் அப்படி பின்பக்கமா அப்படியே அட்ஜஸ்ட் பண்றாங்க. அப்போ ஆல்ரெடி நல்லா மயக்கத்துல இருக்காங்க. க்ளவ் அப்படி 2 பேரும் க்ளோஸ்டா இருக்காங்க. ஒருத்தர் அப்படி க்ளோஸ்டா பார்க்கவும், க்ளவ் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அந்த கார் சீட்ட அப்படி முன்ன பின்ன அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணும்போது, அப்படி எழுந்து அவங்க பக்கத்துல க்ளோஸ்டா அப்படி கிஸ் பண்ண மாதிரி வரவும், மறுபடியும் சீட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்றாங்க. அப்படியே பின்னாடியே மெதுவா போறாங்க. அப்படி மறுபடியும் முன்னாடி வந்து அப்படியே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போகவும், மறுபடியும் பின்னாடி அப்படியே அட்ஜஸ்ட் பண்றாங்க. இப்படி இப்படி அந்த சீட்ட முன்னாடியும் பின்னாடியுமா க்ளாவ் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி கிஸ் பண்ற மாதிரி அப்படி பக்கத்துல வர்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி விளையாடவும் அப்போ எழுந்துக்கிறாங்க. "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? காரை சீட் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்கியா என்ன? எனக்கு மயக்கம் வருது" அப்படின்னு சொல்லவும், க்ளாவ் சொல்றாங்க, "இல்ல, நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார் எடுத்துட்டு வர்ற. இதுல எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஷீயையுமே அங்க உட்கார வச்சு அவங்களுக்கு சீட் பெல்ட்டையுமே போட்டு விட்டுட்டு க்ளாவ் வந்து காரை ஓட்டுறாங்க. அப்போவும் பக்கத்துல அப்படி மயக்கமா இருக்காங்கல்ல, அவங்களையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அங்க இருந்து 2 பேருமே ஒரு வீட்டுக்கு வராங்க. அப்ப பார்க்குறாங்க அந்த வீட்ட. அது ஒரு பெரிய பேய் பங்களா மாதிரி இருக்கு. நம்ம இப்ப எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்? இங்க நம்ம தங்க போறோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு க்ளாவ் சொல்றாங்க, "ஆமா, நீ ஆல்ரெடி தூக்கத்துல இருக்க. இப்ப நம்மளால வண்டிய ஓட்ட முடியாது. ஸோ இன்னைக்கு இங்க தான் தங்க போறோம்" அப்படின்னு சொல்லவும், கேட்குறாங்க, "அதான் நீ இருக்கல்ல, நீ வண்டி ஓட்டலாமே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு க்ளாவ் சொல்றாங்க, "நான் எதுக்காக உனக்காக வண்டி ஓட்டணும்? இது என்னோட வீடு தான். இது தாய்லாந்து ஸ்டைல்ல ஒரு அழகான வீடு. இது ஒண்ணும் பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டுன வீடு கிடையாது. இது இப்ப கட்டுன புது வீடு தான். இங்க எந்த ஒரு பேயும் கிடையாது. ஸோ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஷீயுமே கூப்பிடுறாங்க. ஆனா ஷீக்கு அந்த நைட்டு டைம்ல அந்த வீட்ட பார்க்கறதுக்கு அப்படி பயமா இருக்கு. இல்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே ஷீயோட கைய புடிச்சு அழைச்சு அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே போறாங்க. அந்த வீட்டோட கதவை திறந்து உள்ள எட்டி பார்க்குறாங்க. இங்க யாராவது இருக்காங்களா? இல்லன்னா பேய் ஏதாவது இருக்கா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு அந்த ரூமுக்குமே வர்றாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்கங்கன்னு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதுதான் உன்னோட ரூமா? இங்க தான் தூங்க போறோமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு க்ளவுமே ஆமான்னு சொல்லவும், இது நீ என் கூட தூங்க போறியா என்ன? எதுக்காக நீ தனியா ஒரு கெஸ்ட் ரூம்ல தூங்கக்கூடாது? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதோ அந்த பக்கம் தான் கெஸ்ட் ரூம் இருக்கு. நீ வேணும்னா அங்க போய் தூங்க அப்படின்னு சொல்லவும், எது? இந்த வீட்ல நம்ம தனியா தூங்குறதா? அப்படின்னு நினைச்சிட்டு உடனே குடுகுடுன்னு க்ளாவோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் செக் பண்றாங்க. இந்த ரூம்ல ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ க்ளாவ் கேட்குறாங்க, "நீ குளிக்கணுமா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா, நான் குளிக்கணும். ஆனா என்கிட்ட ட்ரெஸ் எதுவுமே இல்லன்னு" சொல்றாங்க. உடனே க்ளாவ் அவங்களோட ஒரு ட்ரெஸ்ஸையுமே எடுத்து குடுத்து, "இந்தா நீ போய் குளிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, குளிக்கிறதுக்கு அங்க தனியா பாத்ரூம்ல நின்னு குளிக்கணும். அப்போ அதுக்கும் பயம். ஸோ உடனே அப்படி வெளியில காவலுக்கு வச்சுட்டு உள்ள நின்னு குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, "இங்க பாரு, நான் இப்போ உடம்புல எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாம இருக்கேன். நீ வந்து என்ன எட்டி பாத்துறாத சரியா? நீ இந்த பக்கமே பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு "யார் இந்த மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குளிப்பா? அதுவும் எட்டி பார்க்கக்கூடாது நீ வேற சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு க்ளாவுமே சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க ஒருவேளை பேய் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. ஸோ அதனால தான் நான் அப்படி குளிக்கிறேன். நீ இங்க எதுவும் எட்டி பாத்துறாத சரியா? அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொல்லும்போது தான் நமக்கு அத செய்யணும்னு தோணும். அப்போ க்ளாவுக்குமே அப்போ அப்படிதான் தோணுது. நீ எட்டி பார்க்காதன்னு சொன்னால, நான் இப்போ எட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மெதுவா அந்த கதவு ஓரத்துல அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அங்க என்ன பண்றா? எப்படி குளிக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி மெதுவா அப்படி எட்டி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கவும், அத பார்க்குறாங்க. "ஹே இடியட்டு! காம வெறி புடிச்சவனே!
நான் உன்னை இந்த பக்கம் பார்க்காதன்னு சொன்னேன்ல. நீ எதுக்காக பார்த்த? இப்ப நான் மட்டும் பேய்க்கு பயப்படலன்னா, இந்த தண்ணிய அப்படியே எடுத்து உன் மேல ஊத்திருப்பேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிளாவ் அப்படி சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. அப்பவும் ஷீக்கு பயமா இருக்கு. "ஹே! நீ எதுக்காக அமைதியா இருக்க? ஏதாவது பேசலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு ஷீ கேட்கவும், அதுக்கு கிளாவ் சொல்றாங்க, "அப்படின்னா நான் வேற என்னதான் பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஷீ, "ஒண்ணு நீ பேசு, இல்லன்னா ஒரு பாட்டாச்சும் போட்டு விடு." அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீன பார்த்ததும் எனக்கு ஒரு அந்த பேய் படத்துல வர அந்த காமெடி சீன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ராகவா லாரன்ஸ் உள்ள பாத்ரூம் போறதுக்காக இங்க வெளிய கோவை சரளா மேம் நின்னு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே காமெடி தான் இப்போ இங்க அதைத்தான் பண்றாங்க. ஷீ உள்ள ரெஸ்ட் ரூம்ல நின்னு குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெளியில அமைதியா இருக்கு. "நீ ஒரு பாட்ட போட்டு விடுன்னு" சொல்லவும், கிளாவ் வெளியில இருந்து ஒரு பாட்டையுமே போட்டு விட்டுட்டு, அத அப்படியே பாடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷீயுமே குளிச்சு ரெடி ஆயிட்டு 2 பேருமே தூங்குறதுக்காக பெட்ல வந்து படுக்குறாங்க. அப்போ 2 பேருக்குமே கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த வீட்ல யாருமே இல்ல. தனியா இருக்கோம். இங்க தப்பா ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஷீக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. அப்போ கிளாவ் கிட்ட சொல்றாங்க, "இந்த பாரு, நீ என்கிட்ட தப்பா எதுவுமே நடந்துக்க ட்ரை பண்ணக்கூடாது. எனக்கு பாக்ஸிங்குமே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையாலேயே அப்படி சண்டை போட்டு காட்டுறாங்க. அத பார்த்ததும் கிளாவு சொல்றாங்க, "பா! நான் பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. "சரி, ஓகே. இப்ப நம்ம 2 பேருமே தூங்கலாமா?" அப்படின்னு சொல்லவும், சொல்றாங்க, "அப்படின்னா அந்த லைட்ட ஆஃப் பண்ணு. தூங்கலாம்." அப்படின்னு சொல்லவும், லைட்டையுமே ஆஃப் பண்றாங்க. அந்த ரூமுமே இருட்டாகுது. ஸோ லைட் ஆஃப் பண்ணவும் இவங்க 2 பேருமே தூங்குறதுக்காக அப்படி திரும்பி படுக்குறாங்க. 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர் சேம் டைமு ஒரே பக்கமா திரும்புறாங்க. 2 பேருமே அப்படி ஒரே பக்கமா திரும்பவும், 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர் அவ்ளோ க்ளோஸ்டா பார்த்த மாதிரி அப்படி படுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு செகண்டு அவங்களோட ஹார்ட் பீட் அப்படி வேகமா துடிக்குது. அந்த துடிக்கிற சத்தம் அப்படி வெளியில கேட்குது. அப்படி பக்கத்துல அப்படி நெருக்கமா இன்னுமே அப்படி நெருங்கி வரவும், அந்த லிப்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே ஆடுது. கிஸ் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு தயக்கத்தோட அப்படி ஒரு செகண்ட் நிப்போங்க. அந்த ஒரு செகண்டு அப்படியே ஒருத்தர ஒருத்தர் அப்படியே பார்த்த மாதிரி இருப்பாங்க. இதோட கரெக்ட்டா இந்த எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியணும்னா, நம்ம 3வது எபிசோடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் கிளம்புறேன். தேங்க் யூ.